அதிமுகவின் இரு அணிகளும் இணைய நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியதையும் அதற்கு ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அளித்த பதிலையும் இப்போது பார்க்கலாம். ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்றோம். ஆனால் ஒரு சிலருக்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு சில நிபந்தனைகளை விதித்து இந்த பொழுது எனக்கு முன்னாலே அவர்கள் அழகாக சொன்னார்கள். ஒரு வழக்கிலே நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது, மற்றொரு தேர்தல் ஆணையத்திலே வழக்கு இருக்கின்றது. இரண்டும் இருக்கின்ற பொழுது எப்படி நிபந்தனையோடு பேச முடியும்? அதை பேசினால்தான் அந்த தீர்வு காண முடியும். அதை நாங்கள் தயார் இல்லை. இது நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைன்றதே நாங்கள் போடுற நிபந்தனை இந்த நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை, இந்த நாட்டு சமூகம் நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை, தொண்டர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்டு 1.5 கோடி தொண்டர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக போடப்படுகின்ற நிபந்தனை. இது மக்களுக்காகவும் கழகத்திற்காகவும் போடப்பட்ட நிபந்தனை. இந்த நிபந்தனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் இதில் நிச்சயமாக நல்ல வாய்ப்பும் வளமும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.